சும்மா டக்கரான டேஸ்ட்டில் ஒரு கைமா எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாங்களா? நல்ல ஒரு ஹெல்தி வேல எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாங்க. ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் ப்ளீஸ். இது வந்துட்டு ஒரு 250 கிராம் வந்துட்டு மட்டன் கைமா எடுத்துருக்கோங்க. இதுக்கு வந்துட்டு ஒரு அரை மூடி தேங்காயை சொரவி போடக்கூடாதுங்க. இந்த மாதிரி சில்லி சில்லாக தான் பண்ணி எடுத்துக்கணும். இதுக்கு வந்துட்டு ஒரு சின்ன துண்டு இஞ்சி, அதுக்கப்புறம் வந்துட்டு ஒரு 8 பல்லு பூண்டுங்க. அதையும் உள்ளே போட்டுட்டு ஒரு 1/4 கப்புங்க, இல்லைன்னா ஒரு கை நம்ம வந்துட்டு இந்த மாதிரி சட்னி கலையை ஆட் பண்ணிக்கோங்க. ஒரு சின்ன டீஸ்பூன் வந்துட்டு கரம் மசாலா, அதுக்கப்புறம் ஒரு பெரிய டேபிள் ஸ்பூன் வரமல்லி, அதுக்கப்புறம் வந்துட்டு ஒரு 10 வந்துட்டு சின்ன வெங்காயம் போட்டுக்கோங்க. அதுக்கப்புறம் உங்கள் காரத்துக்கேற்ப வந்துட்டு பச்சை மிளகாயும் வரமிளகாயும் வந்துட்டு கலந்து போட்டுட்டு தண்ணியெல்லாம் எதுவும் ஊற்றாமல் நல்லா மிக்சியில் வந்துட்டு இந்த மாதிரி கொஞ்சம் திப்பி திப்பியாக அரைச்சி எடுத்துக்கோங்க. இப்போது இந்த அரைச்சி வச்சுருக்கிற இந்த தேங்காய் கலவையோடு வந்துட்டு நம்ம கைமாவையும் போட்டு நீங்கள் மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. எங்கள் அம்மா மிக்சியில் அரைப்படாதுங்கிறதுக்காக அதை தனித்தனியாக ஸ்ப்ளிட் பண்ணி பண்ணுறாங்க. உங்கள் மிக்சி ஃபுல்லாகவே நல்லா அரைப்பட்டுருன்னா நீங்கள் ஃபுல்லாகவே வந்துட்டு அந்த கைமாவை இந்த மாதிரி தனியாக அந்த தேங்காயை பிரித்து வைக்காமல் ஃபுல்லாக கைமாவை அந்த மிக்சியில் போட்டு அரைச்சி எடுத்துக்கோங்க. இப்போ இதிலிருந்து ஒரு உருண்டைக்கு வந்துட்டு கொஞ்சமாக அந்த கைமாவை எடுத்து அந்த மிக்சி ஜார்லேயே போட்டு கொஞ்சம் தண்ணி ஊற்றி அதை நல்லா வந்துட்டு அலாசி அதை அந்த பக்கம் வச்சுக்கோங்க. அது நம்மளுக்கு அப்புறமா தேவைப்படும். இப்போ வந்துட்டு அந்த அரைச்சி வச்சுருக்க பார்த்தீங்களா அந்த கைமா தேங்காயெல்லாம், அது கூட வந்துட்டு உங்கள் கைமாக்கு தேவையான அளவு உப்பு போட்டுட்டு நல்லா வந்துட்டு ஒரு சின்ன சின்ன உருண்டையாக வந்துட்டு நல்லா ரவுண்டு பண்ணி நல்லா பால் ஷேப்பில் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. இந்த அளவில் வந்துட்டு ஒரு 20 உருண்டை கிடச்சிதுங்க. ஸோ இப்போ வந்துட்டு ஒரு கடாயில் கொஞ்சமாக எண்ணெய், கடுகு பொரிஞ்சதுக்கப்புறமா ஒரு 100 கிராம் சின்ன வெங்காயம், நீங்கள் பல்லாரி கூட போட்டுக்கலாம், கருவேப்பில், கொத்தமல்லி தழை அதெல்லாம் நல்லா வதங்கினதுக்கப்புறமா நம்ம மிக்சி ஜாரில் அந்த கைமா மசாலாவோட கொஞ்சம் தண்ணி ஊற்றி கலந்து வச்சுருந்தோம் பார்த்தீங்களா, அதையும் அதுக்குள்ளே போட்டுட்டு நல்லா அது கொதி வந்ததுக்கப்புறமா நம்ம உருண்டை பிடிச்சி வச்சுருக்கிற கைமா பால்ஸ் எல்லாமே அதில் போட்டுட்டு ஒரு 20 மினிட்ஸ் நல்லா விட்டுட்டிங்கன்னா நல்லா இது மாதிரி சுண்டை வதங்கி ட்ரையாக உங்களுக்கு கிடைக்கும். அவ்வளோ சூப்பராக இருந்துச்சுங்க. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்த்து எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா பசு விலாக்ஸ்க்கு சப்ஸ்கிரைப்